ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு க்ளீனிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நான் போட்டதில்லை இந்த vlog. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த vlog பண்ணுறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், இப்போ முந்தின நாள் நைட் இது. ஸோ இப்போ வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே வந்து நைட்டில் தான் நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவேன். பெரிய பெரிய பாத்திரம் அப்பப்போ வந்து சமைக்கிறத வந்து அப்பப்போ கழுவிடுவேன். மீதி சின்ன சின்ன பாத்திரம்லாம் வந்து நைட்டு தான் கழுவுவேன். அடுத்த நாள் காலையில் தான் ஆக்சுவல் க்ளீனிங்கே நடக்கும். ஸோ இது வந்து அடுத்த நாள் காலையில் நல்ல வெதர் இன்னைக்கு. ரொம்பவும் கோல்டாகவும் இல்லை, ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, வெயில் நல்லா அடிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து க்ளீனிங் வந்து பண்ணலான் இருக்கோம். ஸோ ஃபேமிலியாக வந்து நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வீட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஹால்லாம் அவளோட டாய்ஸ், மித்ராவோட டாய்ஸ்லாம் ரொம்ப அப்படியே கச்சமுச்சான்னு இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். அப்புறம் பாத்ரூம், பெட்ரூம், துணி மடிச்சு வைக்கணும், எல்லாம் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. ஸோ அதுக்கு முன்னாடி காலையில் நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னா அவகாடோ பாஸ்தா சாப்பிட்டோம். ஸோ அதை நான் எப்படி செய்கிறேங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆனியன், டொமேட்டோஸ்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 பூண்டும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். இது கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயிலில் போட்டு நான் வதக்கிடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து சாஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சால்ட், பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பேசில் கிடைக்கலனா கூட பரவாயில்ல. நீங்கள் ஹெர்ப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். பேசிலுங்கிறது ஒரு சின்ன ஒரு ஹெர்ப் வகை சேர்ந்தது. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு லெமன், ஹாஃப் லெமன் வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணி இது ஒரு சாஸ் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாஸ்தாவில் போடுறதுக்கு. என்னை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு வந்து நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக குவிக்காக செய்யக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட. அதுக்கப்புறம் நான் பேபி ஸ்பினச் ஆட் பண்ணேன். நம்ம ஊரில் வந்து பசலைக்கீரை இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இதுக்கு பதிலாக. ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பாயில்டு பாஸ்தா வந்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த டிஷ் ஓவர். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குவிக்காக, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை காலையில் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஒரு 11:30 சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 11:30 போல். ஸோ யூஷுவலாக வந்து நாங்கள் ஹஸ்பண்டு எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் வேலை பார்ப்போம் வீட்டில். நான் மட்டும் வேலை செய்ய மாட்டேன். அவங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க், வீட்டு வேலை செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், அவர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகலாம் நான் பண்ணலை, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப ரசித்து பண்ணுவார். அது ஒரு மெடிடேஷன் மாதிரி அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு வேக்யூம்லாம் போட்டாங்க ஹாலுக்கு. அதுக்கப்புறம் ஓகே, ஹால் வந்து ஓரளவு க்ளீனாக இருக்குது. ஆனால் டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கே பார்த்திங்கன்னா கச்சமுச்சான் இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, நிறைய பொருள் இருக்குது பார்த்திங்கன்னா. அது ஸோ நிறைய பொருள் இங்கே இருக்குது, இதெல்லாம் எடுக்கணும், க்ளீன் பண்ணணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஹால் முடிச்சதுக்கப்புறம் பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ண வந்துட்டாங்க. நான் இவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ மோஸ்ட்லி வந்து அவர் வீடியோஸில் வரமாட்டார். நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் எந்த வீடியோலையும் பெருசாக வரமாட்டார். ஆனால் இவர்கிட்ட கேட்டேன், இந்த வீடியோ போடவா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அப்படின்னு கேட்டேன். சரி, இதில் என்ன இருக்குது, வீட்டு வேலை ஷேர் பண்ணணும் எல்லாரும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துகிற மாதிரி தானே இந்த வீடியோ போடுறேன். ஸோ நான் வர்றது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து துணி மடிச்சிட்ருக்கேன். வாஷரில் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு ட்ரையரில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய துணி இருந்தது மடித்து வைக்கிறதுக்கு, அது பண்ணிகிட்ருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலை. ஸோ என்னடா இந்த பொண்ணு ஹஸ்பண்டே வேலை வாங்குது, இந்த பொண்ணு எதுவும் வேலை பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்குறேங்க. ஆனால் அது எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம வேலை பார்க்குற அலுப்பில் வந்து சுத்தமாக தண்ணி குடிக்கவே மறந்துடுறோம். இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ வந்து சிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை பாருங்கள். அடுத்து வந்து நம்மால் பாத்ரூம் முடிச்சுட்டு அடுத்த கிச்சன் செக்ஷன் வந்துட்டாங்க. நான் முடிச்சுட்டு சீக்கிரம் வரலான்னு பார்த்தேன். பட் ஆனால் என்னை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேலை பார்ப்பாங்க இந்த வீட்டு வேலை மட்டும். அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த சோஃபா, பெட்ஷீட்ஸ்லலாம் வந்து ஃபேப்ரிக் ஃப்ரெஷ்னர் வந்து நாங்கள் போடுவோம். ஸோ அது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கொடுக்கும். அதே மாதிரி பிடிச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, வீட்டு வேலை செய்யறது பிடிக்குமா? வீக்லி ஒன்ஸ் எல்லாம் ரூட்டீனாக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை என்ஜாய் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மித்ராக்கு வந்து ஸ்நாக் கொடுத்தேன் நடுவில், க்ரீக் யோகர்ட், ஸ்ட்ராபெரி, அப்புறம் சியா சீட்ஸ் போட்டு. அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து எக்கு கறி செய்யலாம்
ரைஸ் வச்சு எக் கறி செய்யலாம், அப்புறம் கொஞ்சம் கீரை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 7 முட்டை வந்து பாயில் பண்ணி அதில் வந்து சால்ட், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ நான் சீரகம் ஆட் பண்ணுறேன். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும், அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிராம் ஃப்ளோர் கடலை மாவு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இது நான் எதுக்கு போடுறேங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அது கொஞ்சம் திக்கன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் கறிக்கு. இது ஒரு லைட் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. மிதமான சூட்லேயே வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இங்கே வந்து வெங்காயம் வந்து வெந்துருச்சு. வெங்காயம் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டொமேட்டோஸ், தக்காளி வந்து நல்லா வதக்கிடணும். இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். இப்போ நான் செய்கிறது வந்து தாபா ஸ்டைல் எக் கறிங்க. இது நார்மல் ஸ்டைல் கிடையாது. ஸோ அதனால தான் அங்கே வந்து கடலை மாவு வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு. ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை போட்டு லாஸ்ட்டில் வந்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கடலை மாவு வந்து சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வந்து வேக விட்டால் போதும். அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு திக்காக வேணுமோ, எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் ஃப்ரை பண்ண எக்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து கசூரி மேத்தி மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், ட்ரைட் ஃபெனுக்ரிக் லீவ்ஸ். அது போட்டு முடிஞ்சிருச்சு. சைட் பை சைட் நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ருபர்ப் லீவ்ஸ். இது வந்து இங்கே உள்ள கீரை வகை, யூஎஸில் இருக்கிறது. நம்ம ஊர் கீரைனா இது அரைக்கீரை மாதிரி இருக்கும். ஸோ நான் இது சிம்பிளாக தான் நான் வந்து குக் பண்ணுறேன். வெறும் வெங்காயம், அப்புறம் எண்ணெய், சால்ட் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு இது நல்லா கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணுறேன். இது ஒன்றும் ஃபேன்சியாக நான் எதுவும் பண்ணலைங்க. இது ஜஸ்ட்டு ஸ்டர் ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு எக் கறி வச்சு சாப்பிட்லான் இருக்கோம். ஸோ இதான் ஆஃப்டர்நூன் லன்ச்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3:30, 4 போல் வந்து அவளை கொஞ்சம் வெளில கூட்டு போனேன், மித்ராவை. நல்லா வெயில் அடிச்சுது. ரொம்ப நாள் கழித்து வெளியே நடந்தப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. கொஞ்சம் குளிர தான் செஞ்சுது, அதனால கொஞ்சம் கோட் போட்டு அதுக்கப்புறம் நடக்க விட்டேன். அப்போ தான் நல்லா டயர்டாவா நல்லா விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கும். ஸோ அவங்கள வந்து நல்லா விளாட விட்டுட்டு நாங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் எங்களுக்கும் நல்லா இருந்தது வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு, இந்த வின்டர் டைம் கழிச்சு. ஒரு 7 days வந்து நான் இந்த பீட்ரூட், கேரட், ஆப்பிள், லெமன், ஹனி ட்ரிங்க் வந்து குடிக்க போகிறேன். ஸோ இது வெறும் தண்ணி போட்டு தான், பால் எதுவும் போடலை. ஸோ பேசிக்லி நான் என்ன, ஒரு கேரட், அரை பீட்ரூட், அப்புறம் அரை க்ரீன் ஆப்பிள் ஆர் எனி ஆப்பிள், அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் ஹனி, ஒரு அரை எலுமிச்சம்பழம் கட் பண்ணி இதை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒன் வீக் நான் வந்து கண்டினியூஸாக டெய்லி வந்து குடிக்கலான் இருக்கேன். ஸோ அது வந்து என்னோட கம்ப்ளெக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது, என்னோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கிளியர் பண்ணுதா, ஸ்கார்ஸை கிளியர் பண்ணுதா, பிம்பிள்ஸ் இல்லாமல் ஆக்குது. எனக்கு பிம்பிள்ஸ் அவ்வளோ இல்லை, பட் ஆனால் மைனர் டிஸ்கலரேஷன், வாய் சுற்றி, அப்புறம் கருவளையம் இருக்குது. ஸோ சின்ன சின்ன மைனரான ஏரியாஸில் வந்து டிஸ்கலரேஷன், ஐ மீன் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அது வந்து குறையதானே நான் கவனிக்க போகிறேன், நோட்டீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு. பட் ஜென்ரலாகவே வந்து கேரட் பீட்ரூட் ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மவுத் சுற்றி தான் நிறையா இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இந்த ஜூஸ் வந்து அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா உங்களை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.